ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல், அந்த பெல்லை வந்து ஆளில் செட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ரிக்கி சேன்ஸ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு WWEக்கு ரிக்கி சேன்ஸ் எப்போ டெபியூட் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2025 இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் வந்தார். ஸோ ஏப்ரல் மாதத்தில் அவர் நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதம் ஸோ அவர் வந்து NXTயோட சாம்பியனாகவே பார்த்தீங்கன்னா மாறிட்டார். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருக்குது. பட் ரிக்கி சென்ஸாக WWE வந்து ஒரு ஃபியூச்சராக பார்க்குறாங்க. ஸோ தலைவனுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் WWE இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து நம்மளுடைய டேனியல் பிரையனை பற்றி தான். ஸோ டேனியல் பிரையனோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஸோ டேனியல் பிரையனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் கூடிய விரைவில் வந்து இந்த ரெஸ்லிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கான காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்புல வேறு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், நெக் இன்ஜுரியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு குடும்பம் குட்டிங்கன்னு ஆகிடுச்சு. ஸோ அதனால அவங்களோட குழந்தைங்க கூட, ஸோ ஃபேமிலி கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு ஸோ இவர் ரெஸ்ல் பண்ணிருந்தாருலாம். ஸோ ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட இன்ஜுரியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சில மூவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு ஸோ அவர் வந்து ரெஸ்ல் பண்ணாருன்னா என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மேபி எது வேணாலும் ஆகலாம் இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரெஸ்லிங்கை பற்றி தெரியாத நிறைய பேர் வந்து இது வேறு ஸ்கிரிப்டும்பாங்க. பட் நம்ம ரெஸ்லிங் ரசிகர்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, ஸோ என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம எடி ஹீரோவை பற்றியெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எடி ஹீரோ 2005 அந்த டைமில் வந்து அவர் ரிங்லேயே வந்து ஸோ அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரெஸ்லிங்கில் நடக்கும். பட்டு அதெல்லாம் இங்கே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நடக்காமல் இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா இப்போ டேனியல் பிரையன் எடுத்த முடிவு வந்து சரிதான். ஸோ ஏன்னா அவர் வந்து அந்த பீக்கில் இருக்க நேரம், ஸோ அவரோட எங்கேஜ், ஸோ அவர் அந்த இன்ஜுரியில் இல்லாத டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபைட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லை அந்த டைமில் அவருக்கு குழந்தைகள் கிடையாது. ஸோ பட் இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைகள்னே ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ரெஸ்லிங்கில் ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சாச்சு. ஸோ பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு இந்த ரெஸ்லிங் கொடுத்த பரிசு வந்து அவருக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், கன்கஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சேலரிஸ் கொடுத்துருக்கு. பட் அந்த உடலில் உள்ள அந்த வலிமையை எதுக்கு மேலே யாராலும் திருப்பி தர முடியாது. ஸோ அதனால் வந்து அவர் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எனக்கு இப்போ என் ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ ஃபேமிலி, என் கிட்ஸ் எல்லாம் கருத்தில் கொண்டு நான் இதுக்கு மேலே கூடிய விரைவில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ டேனியல் பிரையன் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஈயோ ஸ்கை வந்து ஒன்று இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ WWEலேருந்து ஒரு ஃபேஸ் டன் கேரக்டர் பண்ணுறேன். பட் இதுக்கு மேலே நான் ஹில் டனும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 கேரக்டரில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது எனக்கு ஈஸியாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு ஃபேஸ் டன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க ஹீல் டன்னாக இருக்கிறப்போ ஸோ நீங்கள் அவங்களோட என்ட்ரியை பார்த்தீங்கனாலே ஸோ அவங்க வந்து உருன்னு தான் வருவாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கோ பார்த்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஸோ நம்ம ESKக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை. ஸோ ஒரிஜினலி வந்து அதாவது WWE ஸ்கிரிப்டே நம்பி அவங்க ரியலி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ ஃபேஸ் டன்னாக இருக்கிறாங்களா, ஸோ புன்னகையை சிரிச்சிட்டு கலகலன்னுட்டு ESKயாக இருக்கிறாங்களா, ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஸோ அதுதான் அவங்களுடைய நேச்சுரல். ஸோ அந்த நேச்சுரலை தாண்டி ஸோ அவங்க வந்து ஹீல் டன் பண்ணுறப்போ ஸோ அவங்க அவ்வளோ சிரித்து கலகலன்னு இருக்கக்கூடியவங்களை ஸோ உருணி வந்து பண்ண வச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ செட் ஆகலை. ஸோ ஃபேஸ் டன்னா ரொம்ப சிரித்து ஃபேன்ஸும் மத்தியில் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து நம்ம ஆண்ட்ராய்டை வந்து WWE ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவர் மறுபடியும் வந்து இப்போ AEWக்கு போயிட்டார். ஸோ இது ஒரு சரியான முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான முடிவு தான். ஏன்னா வேறு என்ன செய்யுது, WWE அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவர் அங்கே போயிட்டார். அடுத்ததாக இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராய்க்கு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்திருந்தாரு. ஸோ பேக் ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு தெரியுமா, ஸோ அவர் ஆக்ரோஷமாக வந்துட்டு நேரம் அவர் கையில் வந்து ஒரு வாட்ச் போட்டிருக்காரு. ஸோ அந்த வாட்சை பேக் ஸ்டேஜில் கலத்தி விட்டுட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்திருக்காரு. ஸோ இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் போட்டு வந்த வாட்ச் ரோலக்ஸ் வாட்ச். ஸோ நம்ம அண்ட்ராய்டே தான் WWE விட்டு போய் ஸோ இப்போ மறுபடியும் AEW போயிருக்காரு. பட் ஒரு சின்ன ஹாப்பி நியூஸு, நம்ம NXTக்கு வந்து மறுபடியும் முஸ்தபா அலி வந்து ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில.
ஸோ அவர் வந்து ஈட்டான் பேஜை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து செக்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடந்த NXT எபிசோடில். ஸோ அடுத்ததாக ஜான்சனா அவருடைய ஃபைனல் மேட்சுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிசம்பர் 13 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஜான்சனா அவருடைய கடைசி மேட்ச் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ இது அஃபிஷியல். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஜான்சனாவை டிசம்பர் 13 அப்புறம் பார்க்க போகிறது கிடையாது. மேபி அங்கே ஏதாவது ட்விஸ்ட்டு நடந்துன்னா அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு அவரோட லாஸ்ட் மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம ஜான்சனா வந்து பார்க்க போகிறது கிடையாது. பார்க்கலாம் அவரோட லாஸ்ட் ஃபைனல் ஆப்பனண்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த மேட்சாவது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் த்ரிபிள் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கான சென்ட் ஆஃப் மேட்ச் வந்து தரமாக இருக்கும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவர் சொல்லாதெல்லாம் நம்ம காதில் இந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படியே விட்டுருந்தோம். அதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டு நம்ம பெரிய லெவலில் ரூமர்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு உள்ளதை எதிர்பார்த்தது கூட அதில் இருக்காது. அடுத்ததாக வந்து இந்த ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ராண்டி அர்டன் அண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து டீமாக இணைஞ்சு நம்ம பிரான் பிரேக்கரையும் பிரான்சன் ரீடையும் வந்து இந்த மேட்ச்சில் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ப்ரோ இது நார்மலாக தானே இருக்குது ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடு. ஸோ ராண்டி அர்டன் கோடி ரோட்ஸும் ஒரு பெரிய ஆளுங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச்சில் அவங்க தானே ஜெயிப்பாங்க. ஸோ ஈஸி ப்ரெடிக்ஷன். ஸோ இதில் என்ன சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து நம்ம கோடி அண்ட் ராண்டி தோக்குறாங்கன்னா இதில் ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ அதாவது இப்போ நம்ம ராண்டி அர்டன் மறுபடியும் அந்த டைட்டிலில் வந்து அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுறாரு. ஸோ இது எத்தனையோ முறை டீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 12வது முறை பற்றி நான் பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ தெரில இது நடக்குமா இல்லை WWE இதை டீஸ் பண்ணது மாதிரியே முடிச்சுடுவாங்களான்னு தெரில. பட் இந்த தடவை அது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ராண்டி அர்டனும் கோடி இந்த மேட்ச்சில் தோக்குறாங்கன்னா ஸோ நம்ம ராண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பர் வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வாய்ஸஸ் டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி பேசி ஸோ அவர் வந்து ஃபைனலி வந்து இந்த ஸ்மாக் டவுனில் வந்து ஹீல் டவுன் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ சடன்லி வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஸோ கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒரு சடன்லி ஒரு ஆர்கேவை போட்டு ஸோ அந்த டைட்டில் தூக்கி காஞ்சி ஸோ நான் இந்த டைட்டிலுக்காக வரேன்டா அப்படிங்கிற மாதிரி ஸோ வாரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சும்மா வச்ச மாதிரி இல்லை. ஏன்னா டக்குனு இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஏதோ சம்பவம் இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி ஸோ ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிட்டு இருந்ததை ஸோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன்லையாவது ஸோ இதை முடிச்சு ராண்டி அர்டன் வந்து ஹீல் டவுன் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஸோ நான் பர்சனலி இந்த மேட்சுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹீல் டவுனுக்காக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலி ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடந்த ராய்க்கு வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. ஸோ ரிட்டர்ன் ஆனதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தலைவன் வந்து இதுக்கு முன்ன அவர் ரிட்டர்ன் ஆகிற டைமில் அதாவது அந்த அவர் ஃபேஸ் டன்னாக ரிட்டர்ன் ஆனார்ல ஸோ அதுலேருந்து ஸோ லாஸ்ட்டாக அவர் ரிட்டர்ன் ஆனது வரைக்கும் ஸோ அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் க்ரேஸாக இருக்கிறது ரொம்ப ஃபேஸ் டன் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இருந்த மாரி ஸோ கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து அவர் ராயல் ரிட்டர்ன் ஆனார்ல ஸோ அதில் டோட்டல் வந்து சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ அது வந்து எப்படி சொல்ல அதாவது அவருக்கு ஃபேஸ் டனா ஹீல் டனாங்கிற ஒரு கேலிகுரிக்கு மீண்டும் கொண்டு விட்டார். ஸோ அவர் ஹீல் அந்த பழைய ட்ரைபிள் சீஃப் கேரக்டரில் இருந்தார் தெரியுமா. ஸோ அப்போ எப்படி இருந்தாரோ ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராய்க்கு ரிட்டர்ன் ஆனார். ஸோ ரிட்டர்ன் ஆகி பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ஸோ எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஜேவ்ஸாவை தூக்கி விட்டு ஸோ நம்ம இங்கே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உறங்கி நிற்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி ஸோ அவரை தூக்கி விட்டு ஸோ ஜேவ்ஸா ஆமாடா நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் அதுக்கு ஆமா போடுவார். ஸோ அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ராம்பில் நடந்து போயிட்டு இருக்க நேரம் ஸோ அந்த கேமராவை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஸோ நிறைய இது வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து எல்லாரும் நான் யாருங்கிறத மறந்துட்டாங்க போல். ஸோ நான் தான் டாப் ஆஃப் த மவுண்டன், நான் ட்ரைபிள் சீஃப், இதெல்லாம் யாரும் மறக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நிறைய பேர் இப்போ ஃபேஸ் டனாக இருக்கிறப்போ ஸோ அவர் அடி வாங்குறது ஸோ ரொம்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவரை பற்றினா அப்படி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து ட்ரைபிள் சீஃப், நான் வந்து யாருங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஸோ அதாவது அவரோட அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்தார். அந்த கோலி பவர் ஹவுஸ்ன்னு ஸோ அவர் ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வருவார்ல. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த ட்ரைபிள் சீஃபாக இருக்கிற டைமில் ஸோ அவர் எப்படி என்னென்னலாம் பண்ணாரோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து
மேபி ஒரு விஷயம் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஸோ மேபி கூடிய விரைவிலோ அல்லது ஃப்யூச்சர்லனாலும் ஸோ மீண்டும் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஓல்டு வெர்ஷன், அதாவது ட்ரைபிள் சீஃப் அவதாரத்தை திரும்ப எடுக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுவும் ஜேவுசோ கூட. ஏன்னா இப்போ அந்த OTC 1 OTC 2 கதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம அப்படியே டீட்டெயிலாம் நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ மேபி நம்ம ரோமன் ரெயின்ஸ் அந்த OTC 1 ஆகும். ஸோ ட்ரைபிள் நம்ம ஜேவுசோ வந்து OTC 2 பார்த்தீங்கன்னா இறங்கி மீண்டும் அந்த ஒரு பிளட் லைன், அந்த ஸ்டோர் லைனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது இன்னொரு 5-6 மாதத்துக்குள்ளே அப்படின்னா நடந்துடும். ஸோ ஏன்னா இப்போ ஜேவுஸோட ஹீல்டன் வர WWE டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதேமாரி ரோமன் ரெயின்ஸ் வர அவரு கூட அலையன்ஸ் வைக்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்மி உசோ வந்து தனியாக பிரிக்கிறாங்க. ஸோ அதே மாரி தான் 2020 ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளட் லைன் ஆரம்ப கட்டத்தில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஹீல்டன் பண்ணப்போ ஸோ அவரோட டீமில் ஸோ ஃபஸ்ட்டு சேண்ட் ஆஃப் ஒரே ஆள் வந்து நம்ம ஜேவுஸோ தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அனதர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி மீண்டும் வந்து நம்ம ஜேவுஸோ தான் ஸோ இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம் இந்த விஷன் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் லைன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் அந்த ஹீல்டனை நம்ம எதிர்பார்க்கலாம்.